அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய ராஜா. அதாவது தி சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ற ஒரு புத்தகம், ஆள் மனதின் அற்புத சக்தி. ஒரு அமெரிக்கன் ஒரு எழுத்தாளர் ஒரு 55 வருடங்களாக ஆராய்ச்சி செய்து அந்த புத்தகத்தை உருவாக்கி இருக்கிறார். நம் ஆள் மனம் சக்தி தான் ஒரு மிகப்பெரிய சக்தி, மாபெரும் சக்தி, மகா சக்தி. கடவுள் அப்படின்னு சொல்றது கடவுள்ன்றது உள்ள இருக்கிற கடவுள் யாருன்னா அந்த ஆழ்மனம் தான். நம்ம எதை நல்ல விதையை விதைக்கிறோமோ, தவறான விதையை விதைக்கிறோமோ, என்ன விதைக்கிறோமோ அது முளைக்கும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. நீ என்ன விதைக்கிறியோ அதானே கிடைக்கும் அப்படின்னு. அந்த விதைக்கிற விதை பூமியில இல்ல, நம்ம நெஞ்சில, நம்ம ஆள் மனசுல ஆழமா பதிக்கிறது பதிவு தான். நாம அப்படியே சும்மா சினிமா படம் பாக்குற மாதிரி அதை அப்படியே பிரதிபலிக்கும் நம்ம வாழ்க்கையில. அந்த வகையில நம்ம நினைச்சது ஒரு கோயிலுக்கு போறோம், நம்ம கேட்டோடனே கடவுள் கொடுத்துட்டாரு. கடவுள் தரல, நீ கடவுளாகி நீ மனிதனை ஏன் கடவுள் சொல்றாங்க? கடவுள் நம்ம கேட்குது நம்ம கிடைக்கும். நம்ம தான் முடிவு பண்றோம், நமக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம்னு நம்ம தான் முடிவு பண்றோம். அந்த வகையில உடனே கடவுள் போயிட்டு அந்த கோயில் அது நடந்துரும். நம்மளுடைய என்ன வேலை செஞ்சு அந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி அது விஷயம் நடந்துரும். உடனே இந்த கடவுளை கும்பிட்டதெல்லாம் நடந்துச்சு, ஒரு அந்த கடவுளுக்கு தேங்காய் 1000 தேங்காய் அபிஷேகம், பால் அபிஷேகம். ஐயோ என்னென்ன எல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா? ஸோ அது அந்த சிந்தனை, அந்த நாலேஜ், அந்த கொஞ்சம் அந்த அறிவு தடுமாறி போயிடும். ஆனா அது ஒரு நம்பிக்கை. நம்ம என்ன விஷயம், நான் கடவுள் தப்பா சொல்ல வரல, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த வகையில அந்த ஆழ்மனம் சக்திக்கு, நம்ம விதைக்கிற விதைக்கு சக்தி கூட்டும் விதமாக தான் அந்த கடவுள் சக்தியை நம்ம எடுக்கிறோம், அந்த வைப்ரேஷன். அப்ப அந்த நம்ம எதை நோக்கி பயணம் பண்றோமோ அதை சார்ந்தவர்களை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி சொல்லுவாங்க. அந்த தனுஷ்கார் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாருன்னா, எண்ணம் போல் வாழ்க்கை, பாசிட்டிவ் எனர்ஜி. எல்லாரும் பாசிட்டிவ் திங்க் பண்ணுங்க, பாசிட்டிவா பேசுங்க, நெகட்டிவா பேசாதீங்க, எல்லாம் சொல்லுவாங்க. அது என்னன்னா, நம்ம அந்த துறை சார்ந்த ஒரு நபர் நம்மளுக்கு ஆழ்மனை என்ன விதைத்திருக்கிறோமோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வாங்குறோம். ஸோ கடவுள் சக்தின்னு பாசிட்டிவ் எனர்ஜி வாங்குறோம். ஸோ பாசிட்டிவாகவே அதை பற்றி பேசிட்டே இருக்கிறோம், தினம் அது கற்பனை பண்ணிட்டே இருக்கிறோம், தூங்கும் போது நம்ம சிந்திக்கிறோம். ஸோ அது பலம் மேல பலம் மேல பலம் மேல சக்தியை கூட்டிகிட்டே இருக்கும் போது அது நம்ம கண் இதில் பிரதிபலிக்கும், அதுவாகவே நம்ம மாறிடுவோம். ஸோ நமக்கு நினைச்சது கிடைச்சிடும். அந்த வகையில் இந்த ஆழ்மனின் அற்புத சக்தி, மகா சக்தி அந்த புத்தகத்தை உருவாக்கி இருக்கிறாரு டாக்டர் ஜோசப் கான்பே. ஆகையில அந்த புத்தகத்தை மறக்காம தயவு செய்து எல்லாரும் படிக்கணும். ஒரு மோட்டிவேஷன் ஒரு புத்தகம் அது. பிளாக் மேஜிக், ஸோ மாந்திரிகம் பண்றது, அது பண்றது, இதெல்லாம் பொய்ன்னு நிஜமாயிடும். ஸோ எங்கேயும் நீங்க போக தேவையில்லை. உங்களுக்கு என்ன